விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டீல அதிபருக்கே தெரியாது. அந்த சேனல்ல வர வீடியோக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம் அப்ப கூட அதான் நான் நினைச்சேன், இவருக்கு ஒரு தகுதி இருக்கு, தகுதி இல்லாதவங்க எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. யார் கேட்டாலும் அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னா, ஐயோ அசிங்கமா பேசுவாங்க, வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், அப்ப யார் தான் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரே குடும்ப ஆட்களே பாக்குறது இல்ல போல. குடும்ப ஆட்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே போல ஒரு அரைகுறை மூளை உள்ளவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். இப்போ நீ சொல்ற எனக்கும் அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் அதுல வரக்கூடிய காணொலிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவர் தான் அறிக்கை வெளியிட்டாரு. சம்மந்தம் இல்லாதவனை எதுக்கு அப்புறம் சிஎம் பார்க்க கூட்டு போற நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வீட்டுக்குள்ள அவருக்கு அனுமதியே கிடையாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, அவர் அழைக்கவே இல்லையா. அப்படி வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாத ஒரு ஆளை முதல்வரை பார்க்க அழைத்து செல்லலாமா? அண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. கரெக்டா இருக்காங்க, இவர் அழைத்து செல்லாமா? உங்களுக்கு தானே அறிவு வேணும். அப்புறம் இன்னொன்னு, இப்ப சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கெல்லாம் போடுறாருல்ல, அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியா இருக்கவங்க எல்லாரையும் திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்க எல்லாம் எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு. எல்லாரும் உனக்கு யாருமே இல்லை, என்ன விட்டா உனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றது. அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சீமான் அண்ணன்.